ஏதாவது ஒரு வகையில இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாமோ அல்லாஹ்விடத்துல தேவையாகி கொண்டே இருக்க வேண்டும். அவன் பக்கம் முன்னோக்கி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த எஜமானிடத்துல கேட்பதை விட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகிட்ட கூடாது. சரிங்களா? அல்லாஹ்விடத்துல நாம கேட்பதிலேயே அதிகமாக என்னமா கேட்கணும், அல்லாஹ்விடத்துல நாம கேட்கணும்னு சொல்லி போட்டு முடிவு பண்ணிட்டோம். என் ரப்பிடத்துல 2 கைகளை ஏந்தி நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம ரப்பிடத்துல நாம அதிகமாக எதை கேட்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் கட்டின வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் ஆக்கி வச்ச சோத்தை அள்ளி என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் அழகான ஆடைகளை உடுக்க முடியும். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமா பேசிக்கொண்டு விளையாடி கொண்டு இருக்க முடியும். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், குடும்ப தலைவன் அந்த குடும்ப தலைவனுக்கு உடல் ஆரோக்கியம் போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், குடும்பம் நிம்மதி இழந்துவிடும். அப்படிதானே இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? ஆனா சின்ன தலைவலி, சின்ன வயிற்று வலி, சின்ன ஜலதோஷம், சின்ன காய்ச்சல் பிரச்சனை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவன். இதே சின்ன தலைவலி மருத்துவர்கிட்ட போய் நிக்கிறோம், தலைவலி 2 நாளைக்கு 4 நாள் கூடி போச்சு, 4 நாளைக்கு 10 நாள் கூடி போச்சு, வயிறு வலி 10 நாளைக்கு 15 நாள் கூடி போச்சுன்னு சொன்னோம்னா, ஒரு ஸ்கேனை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் அப்படிதான் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி ஸ்கேனை எடுத்துட்டு வா, எதுவாக இருந்தாலும் சரி மற்ற என்னென்ன ஸ்கேன்கள்லாம் இருக்குதோ அதை ஃபுல்லா எடுத்துட்டு வா, அதை பார்த்து தான் நான் தீர்மானிக்க முடியும். இது மருத்துவ உலகம் போய்கொண்டிருக்கிறது. அப்ப நாம சொல்லக்கூடிய புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாம நம்ம ரப்பிடத்துல கையேந்தும் பொழுதெல்லாம், நாம நம்ம ரப்பிடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம், சொத்து சோகம் படிப்பு அதெல்லாம் 2வது 3வது கேட்கணும். சொத்து சோகம் படிப்பு வாழ்வாதாரம் பொருளாதாரம் அதெல்லாம் 2வது 3வது கேட்கணும். முதலாக நாம நம்ம ரப்பிடத்துல வைக்க வேண்டிய கோரிக்கை என்னதுமா, இறைவா உடல் ஆரோக்கியத்தை கூட இறைவா. என்னுடைய வாழ்நாள்ல எத்தனை நாட்கள் இந்த பூமிக்கு மேலால வாழ போறேன்னு சொல்லி போட்டு எனக்கு தெரியாது. எத்தனை நாட்கள் இந்த குடும்பத்தோடு இருக்க போறேன்னு சொல்லி போட்டு எனக்கு தெரியாது. என் முதுக நான் பார்த்தது கிடையாது. எனவே இந்த உலகத்துல நான் வாழும் காலம் எல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து போது இறைவா. என்னுடைய சொந்த தேவைகளை நான் நிறைவேற்ற வேண்டும். எப்படிமா? என்னுடைய சொந்த தேவைகளை நான் நிறைவேற்ற வேண்டும். நான் அள்ளி சாப்பிட வேண்டும். என்னைய உட்கார வச்சு இன்னொரு நபர் என்ன செய்யக்கூடாது, ஊட்டக்கூடாது. என்னைய உட்கார வச்சு இன்னொரு நபர் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு ஊட்டக்கூடாது. சாப்பாடை வாய்க்கு கொண்டு வருகிற போது அந்த வாயை பிளங்கும் மூடியும் இப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய கழிவறை செய்திகளை நான் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். என்னைய கொண்டு போய் விடுவதற்கு ஒரு ஆளு, என்னைய கொண்டு இங்க வைப்பதற்கு ஒரு ஆளு, இந்த நிலைமையை தந்து போடாத இறைவா. புள்ள குட்டிகளாக இருந்தாலும் தீர்த்த பாயில படுத்தோன்னு வச்சுக்கிட்டுங்க, 2 நாளைக்கு கவனிப்பாங்க, 3 நாளைக்கு கவனிப்பாங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இன்னைக்கு எந்த பிள்ளைங்க பெற்றோர்களை படுக்கையில கிடக்கக்கூடிய பிள்ளைங்களை எந்த பெற்றோர்கள் உட்கார்ந்து அரவணைக்கிறாங்க? எந்த பிள்ளைங்க பெற்றோர்களை அரவணைச்சு பாக்குறாங்க? எந்த பிள்ளைங்க பெற்றோர்களில் என்னுடைய தகப்பன் என்னுடைய தாயி படுத்த படுக்கையில் படுத்து விட்டார்கள், அந்த பெற்றோர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் சொல்லி போட்டு எந்த பிள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க? எந்த பிள்ளைங்க பெற்றோருடைய கழிவை நீக்குகிறார்கள்? ஒண்ணுமே இல்லை. பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றவர்கள் என்ன பண்றாங்க, ஹவுஸ் மேடு வைக்கிறாங்க. பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வெளிநாட்டுல எங்கேயாச்சும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயையும் ஹவுஸ் மேடு கவனிப்பார்கள். ஆனா பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய நீயே உன் பெற்றோரை கவனிக்கவில்லை என்றால் உன் ஹவுஸ் மேடு எப்படி கவனிப்பா? அப்ப அல்லாஹ்விடத்துல நாம கையேந்த போகிறோம் என்று முடிவு செய்து விட்டால் நாம முதலாக என்னத்தம்மா அல்லாஹ்விடத்துல கேட்கணும், இறைவா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து போட்டு இறைவா